Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Max 8th chapter Statistics and Probability ல exercise 8.1 ல 11th sum பார்க்க போறோம். In a study about viral fever, the number of people affected in a town were noted as. Find its standard deviation கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு standard deviation கண்டுபிடிக்கணும். இப்போ sigma equal to C into summation FD square by capital N minus summation FD by capital N. இப்போ இது ஏஜ் கொடுத்துருக்குறாங்க 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40. இதில் வந்து நம்ம கிளாஸ் இன்டர்வல் வந்து மிட் பாயிண்ட் எடுப்போம். இது இந்த 30 to 40ல் இருக்குது. அப்போ 30 to 40னா 10 10னா இங்கே 0 to 10னா 10 இருக்குது. இது 10 to 20னா இதில் 10. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 10 இருக்குது. அப்போ அதுதான் கிளாஸ் இன்டர்வல் 10. Summation FD square by N minus summation FD by capital N. இப்போ இதோட கிளாஸ் இன்டர்வல் வந்து C equal to 10. அடுத்தது இது ஏஜ் குரூப் கொடுத்துருக்குறாங்க, F கொடுத்துருக்குறாங்க. F எல்லாம் ஆட் பண்ணோம்னா கேபிட்டல் N வந்து 65. கேபிட்டல் N வந்து 65. அடுத்தது மிட் வேல்யூ வந்து X கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் எக்ஸ் மிட் வேல்யூ. இப்போ 0 + 10/2 5, 10 + 20/2 ரெண்டையும் ஆட் பண்ணால் 30, 30/2 வந்து 15, இது 50/2 25, இது 70/2 35, இது 90/2 45, நெக்ஸ்ட்டு 110/2 55, இது 130/2 65. நெக்ஸ்ட்டு x minus d by c, x minus d by c, x வந்து இது 5 15 இதெல்லாம் x minus a, sorry x minus a, இது வந்து a வந்து 35, இதோட மிட் வேல்யூ 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிறது அதுதான் 35. இப்போ 35 minus 5 minus 35, இதுதான் x மைனஸ் a வந்து 35. இப்போ x மைனஸ் ஏனா 5 minus 35, பெரிய நம்பர்லேருந்து 35லேருந்து 5 மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ், அப்போ minus 30. இப்போ 15 minus 35 minus 20, 25 minus 35 minus 10, 35 minus 35 0, 45 minus 35 10, 55 minus 35 20, 65 minus 35 30. நெக்ஸ்ட்டு D வந்து x minus a by c, x minus a by c. இப்போ இதை வந்து c-ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ x minus a by c கண்டுபிடிக்கணும். இப்போ a வந்து c வந்து 10, இது வந்து -30, -30 டிவைடட் பை 10 வந்து -3, இங்கே மைனஸ் சைன் இருக்குது, சைனை மறந்துடாதீங்க, சைன் போடலைன்னா ஆன்சரே டோட்டலாக தப்பு. அதே மாதிரி 20 டிவைடட் பை 10 -20 டிவைடட் பை 10 -2, -10 டிவைடட் பை 10 -1, 0 டிவைடட் பை 10 0, 10 டிவைடட் பை 10 1, 20 டிவைடட் பை 10 2, 30 டிவைடட் பை 10 3. அடுத்து d ஸ்கொயர், இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம் எப்பவும் போல். -3 into -3 9, -2 square 4, -1 square 1. இது எல்லாமே மைனஸ் இருக்குது, இன்னொரு -1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது 1 வரும், இது 2னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 2 2s are 4, இதுவும் 3 3s are 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 0 into 0 0, 1 into 1, 2 2s are 4, 3 ஸ்கொயர் வந்து 9. நெக்ஸ்ட் f into d, இது f, இது வந்து d. இப்போ இங்கே 3 into -3 -9. அடுத்தது 5 into -2 -10, 16 into -1 -16, 18 into 0 0, 12 into 1 12, 7 into 2 14, 4 into 3 12. அடுத்து FD ஸ்கொயர், இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். FD ஸ்கொயர்னா f into d ஸ்கொயர், இது f, இங்கே d ஸ்கொயர், இதையே மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, FD ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது, f into d ஸ்கொயர். அப்போ இதுதான் f,
இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே இருக்குது ஏற்கனவே இந்த எஃப், அடுத்தது டி ஸ்கொயர் இது. அப்போ 3 × 9, 3 9s are 27, 5 4s are 20, 16 1s are 16, 18 × 0 18, 12 1 is 12, 7 4s are 28, 4 9s are 36. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 139. சம்மேஷன் எஃப்டி வந்து இது மூணையும் ஆட் பண்ணோம்னா -35, இது மூணையும் ஆட் பண்ணால் 38. அப்போ 38ல் 35 போச்சுன்னா 3. அடுத்தது சிக்மா ஈக்குவல் டு C into root of summation FD square by capital N minus summation FD by capital N the whole square equal to C equal 10. C கண்டுபிடிச்சிருக்கோம் 10 into class interval தான் C. அப்போ 10 into summation FD square வந்து 139 divided by N வந்து 65 minus FD வந்து 3 by 65 the whole square. இங்கே 3 சம்மேஷன் எஃப்டி 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுதான் இங்கே 3 by 65 ஸ்கொயர். இப்போ 139 65ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா 2 times 130, ரிமைண்டர் 9, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துட்டோம்னா 90. இங்கே வந்து 1 × 65 65, ரிமைண்டர் 10ல் 5 போச்சுன்னா 5, 8ல் 6 போச்சுன்னா 2, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 3 times போட்டோம்னா 195, ரிமைண்டர் 10ல் 5 போச்சுன்னா 5, 14ல் 9 போச்சுன்னா 5. ஒரு மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 8 times போட்டோம்னா 520. மறுபடியும் இது போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு இதோட போதும் 2.138ஓட போதும். இப்போது 10 into root of இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 2.138 மைனஸ் இது வந்து 3 by 65. இப்போ 3ஐ வந்து 65ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணினோம்னா இந்த பாருங்கள் 3 இருக்குது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். அப்போவும் பத்தாது, அதனால் மேலே இன்னொரு 0 சேர்த்துட்டு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். அப்புறம் 4 times போட்டோம்னா 260, இது மைனஸ் பண்ணால் 10, 10ல் 6 போச்சுன்னா 4, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போது 6 times போட்டோம்னா 390. இப்போ 0, 10ல் 9 போச்சுன்னா 1, இது போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு இதுவே போதும் 0.046 இதோடைய ஸ்கொயர். இப்போ 10 into 2.138 மைனஸ் 0.002116. இப்போ 2.138 இருக்குது. இங்கே இந்த பக்கம் நமக்கு இந்த வேல்யூவுக்கு இங்கே வேல்யூ இல்லாதனால அங்கே எல்லாத்துக்குமே 0 போட்டுக்கிறோம். ஓகேல, இந்த 0.002116. இப்போ இது மைனஸ் பண்ணால் 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 1 போச்சுன்னா 8, மறுபடியும் 9ல் 1 போச்சுன்னா 8, 7ல் 2 போச்சுன்னா 5, 3, 1.2. இப்போ 2.136. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு 10 into இந்த 2.136க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். டூ 2.136க்கு ரூட். இதுக்கு 1 டைம் எடுத்துக்கணும். பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 digits எடுத்துக்கணும். அடுத்தது இங்கே 1 digit தான் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். 1 1 is 1, 2ல் 1 போச்சுன்னா 1, பாயிண்ட் வச்சுக்கிறோம். இந்த 13 கீழே இருக்கணும்னா இங்கே 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, 4 times போட்டோம்னா 4 × 24 96, ரிமைண்டர் 13ல் 6 போச்சுன்னா 7, 10ல் 9 போச்சுன்னா 1, மறுபடியும் இந்த 6ஐயும் இன்னொரு 0வையும் இறக்கிறோம். இப்போது இந்த 14 2 times பண்ணால் 28, 6 times போட்டோம்னா 1716 போயிட்டே இருக்கும். நம்ம இதோட நிறுத்திக்கலாம். 1.46. அப்போ ஈக்குவல் டு 10 into 1.46 which is approximately equal to இங்கே 0 இருக்கிறனால ஆட் பண்ணும்போது இங்கே 0 வரும். 2 digit தள்ளி புள்ளி வச்சோம்னா 14.6. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். டிவிஷன் மட்டும் கரெக்டாக போடுங்க, மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை.